இந்த ஒரு சின்ன குவாலிட்டி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ரிச் ஃபேமிலியில் பிறந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப வெரி புவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன குவாலிட்டின்னு நினைக்கிறீங்களா ஐயா? திஸ் இஸ் வெங்கடேஷ் மரியா. வெல்கம் டு 133rd வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 14 ஒழுக்கம் உடைமை இருக்கிற குறள் நம்பர் 3 பார்க்க போகிறோம். குறள் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதோட பொருள் என்னன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனோட உண்மையான உயர்வு என்னன்னா அவனோட பிறப்பால் இருக்காது. அவங்க இந்த இந்த இதில் பிறந்திருக்காங்க, ஐ மீன் இந்த மாதிரி ரிச் ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க, இல்லை இந்த ஜாதியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு வராது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாத்தோடையுங்கிறதுலையும் என்ன நல்லொழுக்கத்தினால தான் தீர்மானிக்கிறாங்க. ஓகேவா? தீர்மானிக்கப்படுகிறது அவங்களோட ஒழுக்கங்கிறது. ஓகேவா? அவங்க எவ்வளோ உயர்வடைகிறாங்கிறது. ஸோ அத்தகைய ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து எவ்வளோ உயர்ந்த பிறப்பு, ஐ மீன் எவ்வளோ ரிச் ஃபேமிலியில் பிறந்தாலும் அவங்க ரொம்ப தாழ்ந்தவர்கள் தான். தாழ்ந்தவர்கள் மீன்ஸ் ரொம்ப புவர், இல்லைன்னா எதுக்கும் யூஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ ஒழுக்கங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. தேங்க்யூ.